ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம நேபாள் ட்ரிப் போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை தொடர்ந்து தான், அதை முடிச்சுட்டு வந்து தான் இந்த பூரிக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த பூரியில் பாருங்கள், நம்ம வந்துட்டுருக்கோம் கோயில்கிட்ட. எங்கே பார்த்தாலும் ஒரு காஜான்னு ஒரு ஸ்வீட் விற்றுச்சுங்க. இந்த பூரியில் ஃபுல்லாக அதான் ஃபேமஸ் போல இருக்குது. அந்த ஸ்வீட்டு தான் எந்த கடையில் பார்த்தாலும் அந்த ஸ்வீட் தாங்க இருந்துச்சு. நம்ம ரோல் பூரி மாதிரி இருந்துச்சுங்க. அது பார்க்கறதுக்கு இதாங்க ஜெகநாத டெம்பிளுடைய என்ட்ரன்ஸு. இந்த ஒடிசா மாநிலத்தில் பூரியில் அமைஞ்சிருக்கிற புகழ்பெற்ற இந்த கோயில் தாங்க பூரி ஜெகநாதர் கோயில். இது 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன் அனந்தவர்மன் சோடங்கனால் கட்டப்பட்டதுங்க. இது நாங்கள் எல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க போனவங்க எல்லாம். இங்கு பகவான் வந்து ஜெகநாதர், அதாவது கிருஷ்ணருங்க. கிருஷ்ணர், பலராமர் மற்றும் சுபத்ர, இந்த 3 பேருடைய விக்கிரகங்கள் தான் இருக்குது. இது வந்து அறிவியல் மற்றும் வியப்புக்குரிய பல மர்மங்கள் வந்து இந்த கோயிலில் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தா, இதில் மூலவர் வந்து கைகள் மற்றும் கால்கள் அப்படிலாம் இருக்காதுங்க. எதுவும் கண்கள் வந்து பெரிய பெரிய கண்களோட முகம் மட்டுமே மரத்தால் செஞ்சுருப்பாங்கங்க. இது ஜெகநாதர், அந்த பலராமர், சுபத்ரா வந்து மரத்தால் செஞ்ச இது வந்து வருஷம் வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதை மாற்றி மாற்றி வைப்பாங்களாம். வேப்ப மரத்தால் செஞ்சு வச்சுருப்பாங்களாம். இந்த கோயிலின் தென்மேற்கு மூலையில் பார்த்தா விமலா தேவி அப்படின்ற ஒரு சக்தி பீடம் இருக்குது. போயிட்டு வந்தோம். ஆனால் வந்து உள்ளார வந்து எதுவும் ஃபோட்டோ அலௌடு கிடையாதுங்க, அதனால் எடுக்க முடியல. அந்த சக்தி பீடத்துக்கும் போயிட்டு வந்தோம். மகாலட்சுமி கோயில், சரஸ்வதி கோயில், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதனை எதுக்கு காமிச்சிருக்கேன்னா, இப்படி தான் இருப்பார் மூலவர். மரத்தால் இருக்கும். ஆனால் இது மாதிரி தான் இந்த ஒர்க் பாருங்கள், இதே மாதிரி தான் இருப்பார் மூலவர். வந்து மரத்தால் செஞ்ச விக்கிரகம், நல்லா பெருசாக இருக்கும். பார்த்துட்டு வந்தோம். அதே தான் இது எல்லாமே வெளியில் கடைகளில் அதே தான் வைக்கிறாங்க. அப்புறம் என்னென்னா, கோவில் மேலே பார்த்தீங்கன்னாங்க, அது விமலா தேவின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு சக்தி பீடம், முக்கியமான ஒரு ஆதிசக்தி பீடங்களில் ஒன்று வந்து அந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்குள்ளாரே இருக்குதுங்க. அப்புறம் கோவில் மீதில் அந்த கொடி இருக்குது பாருங்கள், அது வந்து காற்றுக்கு எதிர் திசையில் தான் வந்து பறக்குதுங்க. அந்த கோயிலுடைய நிழலும் தஞ்சாவூர் கோயில் மாதிரி நிழல் வந்து கீழே படாதாங்க இது. அப்புறம் அந்த கோயில் மேலே பாருங்கள், பறவை பறக்காதான், விமானம் பறக்காதான். இது மாதிரி ஒரு அறிவியல் விளக்கங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மர்மங்கள் நிறைந்ததாக இருக்குதுங்க இந்த பூரி ஜெகநாதர் கோயில். இங்கே வந்து ஆண்டுதோறும் வந்து ரத யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக நடக்குங்க. இது வந்து பகவான் மற்றும் அவரது உடன்பிறப்புகளுக்கு என பிரம்மாண்டமான 3 தேர் வந்து மரத்தால் ரெடி பண்ணுவாங்களாங்க. இந்த கோயிலை பார்க்கறதுக்கு நாங்கள் ஆஃப்டர்நூனில் போனோங்க. ஆஃப்டர்நூனில் போயிட்டு ஒரு 11 மணி இருக்கும் போனோம். போயிட்டு உள்ளார போகிறதுக்கு வந்து 500 ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேட்டாங்க பெர் ஹெட்டு. 500 ரூபா கொடுத்துட்டு தான் போனோம். கொண்டு போய் ஃபுல் செக் பண்ணிவிட்டு லைனில் நிற்க வைக்கிறாங்க. லைன் இல்லைங்க, 4 பக்கமும் புஷ் பண்ணுறாங்க. பயங்கர ரஷ்ஷுங்க. ரஷ்ஷுனா ரஷ்ஷு, அப்படி ஒரு ரஷ்ஷு. அந்த ரஷ்ஷில் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே போயிடுறாங்க. அந்த மூலவர் இது ஒரு இருக்கிற வரைக்கும் நம்ம போய் எட்டி தான் பார்த்துட்டு வரணும். பயங்கர தரிசனம் வந்து பண்ணோம், ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணோம். ஆனாலும் அந்த தரிசனம் வந்து பல கஷ்டங்களுக்கு இடையில தான் அந்த பூரி ஜெகநாதரை தரிசனம் பண்ணோம். அப்படி ஒரு ரஷ்ஷுங்க. அதை முடிச்சுட்டு வந்தோம். அங்கே வந்து எப்படின்னா, ஒரு எங்கே பார்த்தாலும் ஃபுட்டு விற்கிறாங்க. அங்கே சமையல் தான் ரொம்ப போஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க, ராஜ போஜனம்னு சொல்கிறாங்க. 7 பானையை ஒன்றா வச்சு சமைப்பாங்களாம். அதில் சமைக்கும்போது கீழே தீ மூட்டினா 7ஆவது இருக்குது பாருங்கள் ஹைட்டில், அந்த பானை தான் ஃபஸ்ட்டு வேகமாக, அதுக்கப்புறம் தான் ஒன்றா வேகமாக. அது மாதிரி பானையாக எடுத்துகிட்டு வந்து தான் ஃபுல்லாக லைனில் வச்சுருக்காங்க. உள்ளார எடுக்க முடியல. நாங்களும் ஒரு 100 ருபீஸ் கொடுத்து அங்கே தான் சாப்பிட்டோம். தால், பொரியல், சாதம், இன்னும் பாயசம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. தனித்தனியாக எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம 100 ருபீஸ் கொடுத்தோம்னா, ஒரு பாயசம் வேணும்னா 100 ருபீஸ் கொடுக்கணும், ஒரு தால் ரைஸ் வேணும்னா 100 ருபீஸ் கொடுக்கணும். அது மாதிரி ஃபுல்லாகவே அந்த கோவிலை சுற்றி பானைகளாக நல்லா பிரசாதம் வச்சுட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வெளியில் வந்தோம். ஆனால் பூரி ஜெகநாதரை நல்லா தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு, அந்த பூரி கோவில் ஃபுல்லாகவே அந்த இடத்துல என்னென்னா, அந்த காஜான்ற ஸ்வீட்டு தான் அதிகமாக விற்றாங்க. அந்த ஸ்வீட்டையும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோங்க. நான் கூட காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. எல்லா கோவில்லையுமே, எல்லா கடைகளிலுமே அந்த மாதிரி அந்த ஸ்வீட்ஸ் தான் வந்து விற்றுட்டு இருந்தாங்க.
அதை பார்த்துட்டு அப்படியே கடைத்தெருவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே நம்ம வருவோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு தரிசனம். நம்ம நேபாள் முடிச்சுட்டு அப்படியே பூரிக்கு வந்தாச்சு. பூரி ஜெகநாதரை பார்த்துட்டு அடுத்து நம்ம கொனார்க் டெம்பிள் போனோம். கொனார்க் டெம்பிளும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேங்க. இந்த பூரியிலே என்ன செஞ்சோம், அது பக்கத்துலேயே கொஞ்சம் சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருந்துச்சு, அதுவும் போனோம். அதுவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக பாருங்கள். பின்னாடி இருக்கிறது பூரி ஜெகநாதா டெம்பிள் தான். அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் நமக்கு ஃபோட்டோ அலவுடு. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் ஃபோட்டோ அலவுடு கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு வெளிப்பக்கமே எல்லாமே நிறைய எடுத்திருக்கிறேன் பாருங்கள். அது மேலே கொடி பறக்குது பாருங்கள். அந்த கொடி தான் காற்றுக்கு எதிர்பக்கமாக பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வெளியில் ஒரு ஆஞ்சநேயா டெம்பிள் இருந்துச்சு. உள்ளார நிறைய கோவில்கள் இருக்குதுங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தட்சணை கேட்குறாங்க. ஆனால் அங்கே ஒரு 500 ருபீஸ் 100 ருபீஸ்னு தட்சணை வச்சோம்னா நம்ம சுவாமிக்கிட்டேயே போய் தொட்டு கும்பிடலாம். அதில் ஒரு காயின் வச்சு சுவாமி மேலே ஒரு ரெட் கலர் கிளாத் இருக்கும், அந்த கிளாத் வச்சு நமக்கு கொஞ்சம் அதில் அரிசி மாதிரிலாம் வச்சு நமக்கு தராங்க, பிரசாதமாக தராங்க. அதெல்லாம் நம்ம சுவாமிக்கிட்டேயே போய் நம்ம லக்ஷ்மிக்கிட்டேயே பக்கத்திலே போய் நின்று கும்பிடலாம். அதே மாதிரி சரஸ்வதி பக்கத்திலே போய் நின்று கும்பிடலாம். விமலாதேவி சக்தி பீடம் இருக்கு இல்லையா, அங்கேயும் போய் கும்பிடலாம். நம்ம எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தட்சணை 500 ருபீஸ் 100 ருபீஸ்னு தட்சணை வச்சு கொடுத்துட்டு நம்ம உள்ளார போய் சுவாமியை கும்பிடலாங்க. பூரி ஜெகநாதரை தரிசிக்கிறதுக்கே ஃபஸ்ட்டு 500 கொடுத்துட்டு தாங்க நம்ம உள்ளாரையே விடுவாங்க. அந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு போகிறோம். ஆனாலும் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி விடலாம். 500 ருபீஸ் வாங்குறாங்க. அழகாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அப்படியே நெரிசல் இல்லாமல் விடலாம். ஆனால் நெரிசல் எப்படின்னா அப்படியே இந்த சிதம்பரம் தேர் தரிசனத்தில் கும்பல் போகுமே அந்த மாதிரி கும்பலாக விடுறாங்க. அதுதான் முடியல. நமக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்குது நம்ம பூரி ஜெகநாதரை பார்க்குறதுக்கு. 500 ருபீஸ் இதுதான் என்ட்ரன்ஸுங்க. இந்த பக்கத்தில் இப்போ ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம போகணும். அதோடு நம்ம ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. இவங்க 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு அழகாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி, நிறைய போலீஸ் இருக்காங்க, ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி லைனில் விட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் லைனில் விடலைங்க, பயங்கர ரஷ்ஷு. திறமை இருக்கிறவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி, திறமை இல்லாதவங்க போக முடியாது. ரொம்ப அப்படி இடித்து புட்டிச்சு அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை நாங்கள் போகும்போது தான் அப்படி இருந்துச்சா, இல்லை மற்ற நாட்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமா என்னன்னு தெரியல. இது பார்த்துட்டு சாயங்காலம் வந்தவங்க அவ்வளோ டயர்டாக வந்தோம். ஆனால் கோவில் போயிட்டு ப்ரெஸ்ஸிங்கில் இந்த பீச்சில் பக்கத்துலேயே நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பீச், அதில் போய் காலை வச்சோடனே நாங்கள் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இது நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜில் இருந்த ஃப்ரண்ட்டில் இருந்த புத்தாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க. நாங்கள் போய் பீச்சில் போய் நல்லா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக கால்லாம் நனைச்சிட்டு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். நாங்கள் உடனேவே நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் பானிபூரியெலாம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அங்கே இந்த சோழிலாம் விற்றுட்டு இருந்தாங்கங்க. அது சோளக்கருது அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்த டயர்டு இந்த பீச்சுக்கு போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சிங்க. அதுவும் நாங்கள் போய் தண்ணியில் கொஞ்சம் நேரம் நின்ன உடனே நமக்கு அந்த கால்வலி பாடி பெயின். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உண்மையிலே ரொம்ப டயர்டாகிட்டோம். ஏன்னா அப்படி ஒரு ரஷ்ஷுங்க அது. அந்த ரஷ்ஷில் தான் போய் பார்த்துட்டு வந்தோம். மதியான வெயில் வேறு, அந்த ரஷ்ஷில் போய் அடிப்பட்டது. அது அங்கே ஃபுட்டு ராஜபோஜனம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிரசாதத்தை எதுவும் சொல்லக்கூடாது. சாப்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள். சாப்பிட்டுட்டு திரும்ப ரூமுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் நாங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம். இது அந்த பீச்சில் விற்ற ஸ்வீட்டெல்லாம் இதெல்லாம் தான் விற்றுட்டு இருந்தாங்க. சோழி அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப் எடுத்திருந்தோம்ல, அதுதான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.